நமது புராணம் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். மார்கழி மாதம், இந்த விசுவாவசு வருஷம் மார்கழி மாதமானது 16/12/2025 செவ்வாய்க்கிழமை காலை 9:47 மணி அளவில் தனுசு ராசியில் சூரியன் பிரவேசிக்கிறார். அதுதான் தனுர் மாதம். இந்த மார்கழி மாதத்தில் கிரக நிலைகள், குரு பகவான் கடகராசியில் இருக்கார், சிம்ம ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சுக்கிரன் புதன், தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய், கும்பராசியில் சனி ராகு. இந்த குரு பகவான் 21/12/2025 அன்னைக்கு வக்கரமாக கடகராசிலேருந்து மிதுன ராசிக்கு வந்துடுறார். கேது பகவான் அங்கேயே இருக்கார். விருச்சிகத்தில் இருக்கிற சுக்கிரன் புகதன் இல்லை, அதில் புதன் 25/12/2025 அன்னைக்கு விருச்சிகத்திலேருந்து தனுசு ராசிக்கு வர்றார். அப்புறம் 11/1/2026 அன்னைக்கு மகர ராசிக்கு போயிடுறாரு. அப்புறம் சுக்கிரன் விருச்சிகத்தில் இருக்கிற சுக்கிரன் 22/12/2025 அன்னைக்கு தனுசு ராசிக்கு வந்துடுறார். அடுத்தது செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கார். 14/1/2026 அன்னைக்கு மகர ராசிக்கு உச்ச வீட்டுக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலை மாற்றங்கள். இந்த குரு பகவான் இப்போ வக்கரமாகி மிதுன ராசிக்கு போயிடுறார். அதிசாரமாக கடக ராசிக்கு போனார்னு போட்டோம். இப்போ திருப்பி வக்கரமாகி மிதுன ராசிக்கு வர்றார். மிதுன ராசிக்கு வர்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக துலா ராசியை பாசிக்கிறார். துலாம் ராசியை பார்க்கறதுனால துலா ராசிக்கு சிறப்பான பலன்கள், நன்மையான பலன்கள்லாம் கிடைக்கும். அடுத்து தனுசு ராசியை பார்க்குறார். தனுசு ராசிக்கு ஒரு சிறப்பான பலன்கள். கும்பராசியை பார்க்குறார். கும்பராசிக்கு சிறப்பான பலன்கள். குரு பார்வை பெற்ற இந்த 3 ராசிக்கும் 5, 7, 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால இந்த ராசிக்கெல்லாம் சிறப்பான நன்மைகள் பலன்கள் ஏற்படும். அடுத்து ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால ரிஷபராக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். அடுத்து சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால சிறப்பான நன்மையான பலன்கள் ஏற்படும். இந்த ராசிக்காரெல்லாம் குருவோட இதால் நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் இந்த மாதத்தில் உள்ள சிறப்புகள், இந்த மாதம் 19/12/2025 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அமாவாசை. அன்னைக்கு மார்கழி மாதம் அமாவாசை அனுமத் ஜெயந்தி, ஆஞ்சநேயர்கள் ஜெயந்தி. அனைத்து ஆலயங்களும் ஆஞ்சநேயருக்கு விசேஷ பூஜைகள்லாம் நடக்கும். அன்றைக்கி அனுமத் ஜெயந்தி. அடுத்தது 30/12/2025 அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதசி. பெருமாள் கோயிலெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வைகுண்ட ஏகாதசி மிக மிக சிறப்பான ஒன்று. அடுத்து 2/1/2026 பௌர்ணமி, பின்னிரவு நடராஜர் அபிஷேகம். அடுத்த நாள் 3/1/2026 அன்றைக்கு ஆருத்ரா தரிசனம். இந்த மாத சிறப்புகள். அடுத்தது 14/1/2026 போகி பண்டிகை. இதான் இந்த மாதத்தோட இதெல்லாம். இந்த மாதத்தில் இந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்கு உள்ள பலன்களை பதிவிட்டிருக்கேன். அந்த ராசி பலனை பார்த்துக்கலாம்.